தேவன் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய தேவ பிள்ளைகள்
மகிமை வாசம் பண்ணும். எவ்வளவு பெரிய மகிமை! என்று சொன்ன தேவன் உங்களுடைய சிஸ்டமேட்டிக்கா ஒரு வெளியேற பெற்ற ஒரு எனக்கு இப்படிப்பட்ட இந்த சரீரத்துக்காக கொடுத்த ஆவி ஆத்மாவு தேவதூதனே வந்து சொன்னாலும் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டு எங்களுடைய தரித்திரத்தை நீர் எடுத்துக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேன். உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவை. Hey,
அவன் மனம் பதறவில்லை. அவன் ஒரு நாள் கூட கவலைப்படவே இல்லை. பாபிலோனிலும் வழி நடத்த கர்த்தர் உண்டு. வேதம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. சிறைவாழ்வை மாற்றச் செய்தார் கர்த்தர். இந்த தேசத்திலே அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்களோ அதே தேசத்திலே கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். காரணம், அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், கர்த்தரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். நீ எப்பேற்பட்ட அக்கினிச்சூளையை உண்டாக்கினாலும் சரி, நாங்கள் உங்களுடைய பொற்சிலையை அணிந்து கொள்ள மாட்டோம் என்று விசுவாசத்தோடு தைரியமாய் நின்றார்கள். கர்த்தர் அந்த தைரியத்தை பார்த்தார், அந்த விசுவாசத்தை பார்த்தார். அக்கினியிலே நான்காவது ஆளாக அவர்களோடு கூட இருந்தார். நம்முடைய தேவன் பாருங்க, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். நம்மளை பாதியில கைவிட்டு போற தேவன் இல்ல. நம்மளை விட்டு விலகுகிற தேவன் இல்ல. நீங்க நெருப்புக்குள்ள இருந்தாலும் நெருப்புக்குள்ளேயும் அவர் வருகிறார். நீங்க தண்ணீர்களுக்குள்ள இருந்தாலும் தண்ணீர்களுக்குள்ளே இருக்கிறார். பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் பிரச்சனைகளில் கூட இருந்து உங்களை விடுதலை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 அதுதான் சொல்லுகிறது. அவர் சோதிக்கப்படுவதற்கு திராணியை தருவது மாத்திரமல்ல, அந்த திராணியை தந்தது மாத்திரம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறொரு சோதனை நமக்கு வர்றது கிடையாதுங்க. எல்லா மனுஷருக்கும் வந்தது. எல்லா சோதனையை ஆண்டவர் சகித்தார், அவர் அனுபவித்தார். ஆகையினால தான் சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். கரங்களை தேவனை சோதனம் பண்ணுவோம். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், நீரந்த ஜனங்கள் என்றாரே வாழ்வில் வேண்டும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், நீரந்த ஜனங்கள் என்றாரே பிள்ளைகளும் சபையும் பரிசுத்த மாளிகை எழுப்பும் சொல்லி இருந்தார்னா அது நிறைவேறுகிற வரைக்கும் நம்மளுடைய சில காரியங்களால தாமதிக்கலாம், நம்முடைய சில பிரச்சனைகளினால அது நம்ம கைக்கு வராம இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் அது கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் போய் சொல்ல மனிதன் அல்ல, ஒரு மனமாற மாந்தன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்ல ஆகும். வார்த்தை ஒன்றையும் கூட தரையிலே விடவே இல்லை என்று சொல்லுவார். அந்த வார்த்தை என்ன பண்ணுமா, வானத்திலிருந்து மழையானது பூமிக்கு இறங்கி நனைய பண்ணி விளைய செய்வதை விளைய செய்து விட்டு திரும்புவது போல அந்த வார்த்தை நான் அனுப்பின காரியமாய் அதை நடப்பித்து விட்டு தான் அது திரும்பும், வெறுமையாய் திரும்புவதில்லை. அதனால அந்த நூற்றுக்கதிபதி சொன்னான், ஆண்டவரே என் வீட்டுக்கு வர்றதுக்கு நீ பாத்திரம், நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொன்ன. இன்னைக்கு சபை அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அவன் இன்னைக்கு சொன்னா ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம என்ன சொன்னோம், ஆண்டவரே இயேசுவின் வார்த்தையை சொல்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லு, இயேசுவை கேட்டுட்டு இருக்க கூட. அந்த வார்த்தையாகிய தெய்வம் நமக்காக வந்து விட்டார், பலியாகி மரித்து விட்டார். இப்ப நம்ம இயேசுவின் நாமத்துல உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறேன், தரித்திரம் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தையால சொல்லுகிறேன், ஆண்டவரே சாபங்கள் நீங்கட்டும்.
இதைத்தான் நம்ம சொல்லணுமே தவிர ஆண்டவரை இன்னும் ஒரு வார்த்தை சொல்லு காத்துட்டு இருக்க கூடாது. தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வார்த்தையான தேவன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்படியே ஆகும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது ட்ரூலி ட்ரூலி, 2 தடவை சொல்றாங்க, மெய்யாகவே மெய்யாக. அப்படின்னா சத்தியமாவே நான் செய்யாம ஒப்புறானே, நான் செய்யாம போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நல்ல தேவன் பாருங்க. நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் யாக்கோபிடத்தில் சொன்ன, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. அதைத்தான் அவர் சொல்ற. ஆண்டவரே, நீர் எனக்கு இங்க பெத்தேலில் சொன்னீரே, அதை செய்யும் என்று சொல்லுகிறான். பெருங்கோளும் தடியுமாய் சொல்ற என்னை 2 பரிவாரங்களோடு வர பண்ணினார். ஒருவேளை போன மாசம் வரைக்கும் நீங்க பொறுமையை அனுபவிச்சிருக்கலாம். கர்த்தர் இந்த மாசத்தில் 2 பரிவாரங்கள் பரிபூர்ணத்தோடு கூட கர்த்தர் இந்த மாசத்தை நிரப்புவார். மகிமையோடு நிரப்ப வல்லமை இல்லவர். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். நான் திருவிருந்து கேட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம இந்த நாளிலும் கூட அவர் நம்மை மகன்களாக, நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, ராஜாக்கள் மாசாரமாய் நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார். நாம் நினைக்கல, அவருடைய கிருபை, அவருடைய நீதி நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறது. நமக்கான நீதி எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, களைந்து போட்டு, ரத்தத்தினாலே கழுவி நமக்கு நீதி வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பெண்ணும் நீதியை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த தைரியத்தோடு கிருபாசனத்தை நெருங்கி வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். சரீரத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் புசிக்கும் பொழுது, பானம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நீ சொன்னதை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, நீ வருகிற வரைக்கும் இதை செய்யுவீர்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. அதை செய்யும்படி ஒப்புக் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். அவத்தையும் வசத்தை கத்திர ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். இயேசுதான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து விட்டு, இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்பட்டு என்னுடைய சரீரமாக இருக்கு என்று சொன்னார். அந்தபடி போஜனம் பண்ணின பின்பு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து, இது என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் மரண நாளில் இல்லை, குட் ஃப்ரைடே இல்லை, மரணத்தின் நினைவுறுங்கள். உங்களுடைய மரணம் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. காலத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, சோத்திரன் நித்திய நரகத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு கூட நாம் வாங்கி புசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக.
பின்பு ரசத்தையும் சம்பளத்தோடு அவர் நாமத்தால் பயமில்லை என்னிலே, அவர் நாமத்தால் அழிவில்லை மண்ணிலே, அவர் நாமத்தால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் நாமத்தால் சுகமென்றும் பூவிலே, அவர் நாமத்தால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் நாமத்தால் மீட்பை பெற்றேன், மீட்பை பெற்றேன், அவர் நாமத்தால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் நாமத்தால் மீட்பை பெற்றேன், மீட்பை பெற்றேன், அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் வாழ்வில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே. கடைசி ஒரு முறை சொல்லுமா? அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். மீட்பை பெற்றேன். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அவர் வரும் வரைக்கும் இதை செய்ய சொல்லி இருக்கிறார். கிறிஸ்டியானிட்டியில் இது ஒரு சடங்காச்சாரமாக செய்வதை விட விசுவாசத்தோடு செய்யும். நமக்கு நியாய பிரமாணம் கிடையாது, ஆனால் அன்பின் பிரமாணம். ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம் என்பது நியாய பிரமாணம். ஆனால் விருப்பத்தோடு என் அப்பாவோட நான் பேசுவேன் அப்படிங்கிறதான் ஜெபம். ஆமென். அதுதான் அன்பின் பிரமாணம். 7 அதிகாரம் படிச்சாதான் உனக்கு ஆசீர்வாதம் என்பது நியாய பிரமாணம். என் அப்பாவோடு கூட நான் பேசுவதற்கு எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் வாஞ்சியோடு படிக்கிறேன், இரவும் பகலும் தியானிக்கிறேன் என்று சொல்வது அன்பின் பிரமாணம். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். ஓசியாவில் சொல்லப்படுது, தம்மை அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்து அடைக்கிறார். மாதங்களை தியானிக்க அதன் மூலமா நாங்கள் பெற்ற சாக்கியத்தை நாளில் நினைவு செய்த கல்விக்காக நன்றி. அடுத்த காணிக்கையை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து தேவ செய்திக்காக நம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்காருவோம். நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதையும், உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும் அகங்காரிகள் என்னை எடுக்க வெட்டாதையும், உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் நான் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன்.
எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையென்று எண்ணி சகல பொய் வழிகளை வெறுக்கிறேன். சங்கீதம் 119 121 128. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்ந்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகள் தூரத்தில் இருந்து அறிகிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவின் சொல் பிறவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் அறிந்திருக்கிறீர். முன்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். சங்கீதம் 139 1-5. சரியா இருக்கப்போ. ஹல்லேலூயா. பிறந்தநாள் அறிவிப்புகள். இன்றைய தினத்தில் ரம்யா தினேஷுக்கும் 17ஆம் தேதி சுதர்ஷினி அண்ணன் பொண்ணுக்கும், 18ஆம் தேதி பிலோமினா சிஸ்டர், 19ஆம் தேதி ட்விங்கிளுக்கும் பிறந்த நாள் இருக்கிறது. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே சகோதரி ரம்யாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த பெரிதான தயவுக்காக ஸ்தோத்திரம். தாயின் கருவிலை தோன்றினால் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்தீர். நல்ல கணவன், நல்ல பிள்ளையை கொடுத்து நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர். இன்னும் ஆண்டவரை அதிகமாய் பற்றி கொள்ள உம்முடைய அன்பை ருசித்து ஆண்டவரை அநேகருக்கு சாட்சியுள்ள ஒரு மகளாக, குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு மகளாக, தன்னுடைய மகனை தேவ பக்தியிலையும் நல்லொழுக்கத்தை வளர்க்கத்தக்க கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுக்கும்படி செபிக்கிறோம். மகள் சுதாவுக்காக ஸ்தோத்திரம். பிலோமினா சிஸ்டருக்காக, ட்விங்கிளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஒருவருக்கும் இந்த நாட்களிலே ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர்கள் எல்லாருக்கும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய அடிப்படையை வைத்து கர்த்தர் சிறையிருப்பின் நாட்களிலே திருப்பி முன்னிருந்தது போல உங்களை நிலைப்படுத்துவேன் என்று சொன்னதை அடிப்படையாக வைத்து கடந்த வாரம் தானியேலை பார்த்தோம். தானியேல் சிறையிருப்பின் தேசத்திலே ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்திலே 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. லட்சுமணன் ஜெயமாயிருந்தது. எந்த தேசத்துல? விடுதலையான தேசத்துல அல்ல, அடிமையான தேசத்துல. பிரிட்டிஷ்காரன் ஒருத்தன் சொன்னானா, உங்களுக்கு சுதந்திரம் பெற தெரிஞ்சிச்சு, அதை வச்சுக்க தெரியல அப்படின்னானா. இந்தியாவை வெள்ளைக்காரர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்று கொள்ளைக்காரரிடத்தில் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி என்ற ஒருத்தர் கேட்டார், நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னாரு. எல்லாரும் திருட்டு பசங்களா தான் இருக்கிறாங்க, கொஞ்சமா திருட்டவனுக்கு தான் போடணும் அப்படின்னாரு. இல்ல, திருட்டை கண்டுபிடிக்கிற ஒருத்தர் டார்ச் லைட்டோட ஒருத்தர் வந்திருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். ஸ்தோத்திரம். எது எப்படியோ உங்களுக்கு இஷ்டமானதை போடுங்க. ஆனால் நம்ம இந்த தொகுதியில் நமக்கு தேவையான ஒருத்தர் ஜோசப் சாமுவேல் நிற்கிறார். அதனால நம்ம அவருக்கு ஓட்டு போடுவது தவறல்ல. ஜெயஸ்ராஜ் பிரதர் போய் போட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. ஜோசப் சாமுவேலுக்காக அலெக்சாண்டர் நேற்று எங்களை கூப்பிட்டு 100 பாஸ்டிங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறோம்யா அப்படின்ட்டு உடனே ஒரு கல்லறை கூட, இவ்வளோ நாள் கல்லறை இல்லாமல் கஷ்டப்பட்டோம், கல்லறை கொடுத்தாரு. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஐயா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் தனியாக நின்னா, ஆனால் நீங்கள் பிஜேபியோட இருக்கனால நாங்கள் எப்படியா போடுறது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அவர் சமாளித்தார். இருந்தாலும் உங்களுடைய சுதந்திரம், நீங்கள் யாருக்கு வேணாலும் போடலாம். தோத்திரம். ரெட்டையிலையா, உதயசூரியனா, ஒருத்தர் விவசாயின்னு ஒருத்தர் கத்துறாரு, இன்னொருத்தர் டார்ச் லைட்டு நாங்கள் வெளிச்சத்தை காட்டுறோம்ன்றாரு, இன்னொருத்தர் குக்கர் விசில் அடிக்கிறாரு. தோத்திரம். எல்லாம் வருது, முரசம் வருது. எல்லாம் வந்தாலும் உங்களுக்கு தேவன்
காண்பிக்கிற நல்ல யாரை ஓட்டு போட்டால் நம்ம தொகுதிக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள செயல்படுத்துங்க. ஆனால் இந்த காலகட்டங்களிலே நாம் சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும். இந்த இந்தியாவிலே தமிழ்நாடு மாத்திரம்தான் அந்த சமூக நீதியில் ஊழல் நடக்குது தான் எல்லா ஆட்சியிலையும். ஆனால் சமூக நீதியிலே சிறந்த பெஸ்ட்டு இந்த சமூக நீதி மாத்திரம் இல்லைன்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கவே முடியாது. அது அத்த சோதரம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, வெள்ளைக்காரரிடந்து சுதந்திரம் கொள்ளைக்காரரிடத்துல மாட்டிக்கொண்டோம். இவர் 1000 ரூபாய் அறிவிச்சா அவர் 1500 அறிவிக்கிறார். என்றைக்கு இந்த இலவசத்தை நம்ம வாங்குறத நிறுத்துறோமோ அன்றைக்கு தான் நம்மளும் நாடும் முன்னேறும். ராமன் சொல்லுங்க. எது தெரியுமா இலவசம்? நம்ம நேற்று எங்க பாசங்கிட்ட பேசும்போது ஐயான்னு கேட்டார். ஏன்னா நான் தான் செக்ரட்டரியா இருக்கிறேன். உங்க புத்தி மாறவே மாறாத ஐயா. இலவசம் ஒண்ணுதான் வாங்கணும். எது? இயேசுவின் ரத்தம் மாத்திரம் தான். ஏன் தெரியுமா? அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. அதனாலதான் அது இலவசம். மற்றது எல்லாம் வாங்க முடியும். ஒரு குக்கர் வாங்க முடியுமா? வாங்க முடியாதா? ஒரு ஃபேன் வாங்க முடியுமா? வாங்க முடியாதா? கிரைண்டர் வாங்க முடியுமா? வாங்க முடியாதா? டிவி தோத்திரம் எல்லாம் வாங்க முடியும். வாங்க முடியாத ஒண்ணே இயேசுவின்றது. அது மாத்திரம் தான் இலவசம். இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரேஷன் கடையில் 2000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கி கொண்டாந்து கர்த்தருக்கு கொடுத்துடணும். தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இங்கே தானியேலுடைய காரியம் அந்நிய தேசத்திலே, அடிமை தேசத்திலே, the captivity of the Israel, சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரேல் தேசத்தினுடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள் என்று சொன்ன திறமையானவர்களாக இருந்தார்கள். நல்லா கவனிங்க. சோனி சோப்லாங்கி எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போயிட்டான். நாட்டிலே விட்டுட்டு நல்ல திறமையான, நல்ல ஞானத்திலும் அறிவிலும் புஷ்டியிலும், அதுதான் படித்தோம். 1ஆம் அதிகாரத்தில் தானே படித்தோம். யாரெல்லாம் கொண்டு போனா? 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எப்படி யாருங்க? the princess. சாதாரண நாட்கள்லாம் கிடையாது, நல்ல ராஜ குலத்தார். துரை. எல்லாம் சொல்லுங்க. யாதொரு மாசும் கிடையாது. அப்படின்னா என்ன? ஒரு குறை கூட கிடையாது. என்ன கிடையாதுங்க? ஒரு குறை கூட கிடையாது. சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில நிபுணர். இந்த பாருங்களேன், இப்ப டீச்சர்கள்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்களேன். சோத்திரம். ஏன் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் போகணும்னாலே கசப்பா இருக்குது சொல்லுங்க? அதே ஒரு நாள் லீவுன்னு சொல்லி பாருங்க. சோத்திரம். ஒருத்தர் சொல்றாரு, போகும்போது சுடுதண்ணியை மூஞ்சில ஊத்திட்ட மாதிரி போதுங்களாம், வெளியில வரும்போது தீப்பிடிச்ச வீட்டுல இருந்து ஓடியார மாதிரி ஜாலியா ஓடியாருதுங்களாம் பிள்ளைங்கள்லாம். ஸ்கூல்னா அப்படி கசப்பா இருக்கு. ஆனா பாருங்களேன், அந்த ஸ்கூல்லையும் கூட ஒரு சில டீச்சருங்க நமக்கு பிடிக்கும். அவங்க கிளாஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எல்லாரும் ஆப்சென்ட் ஆகிற பசங்க கூட என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களுக்கு அந்த டீச்சிங்ல நல்லா அழகா சொல்லி கொடுப்பாங்க. பொதுவா தமிழ் செய்யுள் யாருக்குமே பிடிக்காது. அது பாட்டா அது இதுன்னு பாட சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு அமைஞ்ச தமிழ் பார்த்து அந்த புலவர் சார் வணக்கம் சொன்னா போச்சு, அவ்வளவுதான். முட்டி போட்டு கையிலே அடிப்பாரு. ஐயா வணக்கம் தான் சொல்லணும். என்ன சொன்னா? ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். ஐயா தப்பி தவறி சாருங்க வந்துச்சு பெஞ்சு மேல ஏறான்றாரு. அவ்வளவு அருமையா நடத்துவாரு. இன்னைக்கு அதனால தமிழ் மேல ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு வாஞ்சை இருக்கு. அதே போல வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு ஞாபகம் இருக்குமா? முதல் சுதந்திர போர், அதை அவர் அழகா சொல்லி கொடுக்கும்போது இன்னைக்கு மனசுல பதியுது. அப்படின்னா என்ன? கல்வியில நிபுணர். பாஸ் பண்ண வைக்கிற மெத்தட்ல தான் இருக்குது. அது இருக்க கிடையாது. கல்வி அந்த படிக்கிற பாடங்களை அவருடைய வாழ்க்கையில உதவி செய்யணும். அப்படிப்பட்ட கல்வி நிபுணரும் அரண்மனையிலே. அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப கவர்மெண்ட்ல நிறைய பேர் சர்வீஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த சுகாதார கடைநிலை பணியாளர்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி வச்சிருக்கிறான். செக்ரட்டரியேட்ல முதலமைச்சர் பக்கத்திலே இருந்துகிட்டு IAS கேடரு, IFS கேடரு, IFC இந்த மாதிரி. அது போல ராஜாவுக்கு பக்கத்துல சேவிக்க திறமை இவங்கெல்லாம். இப்படிப்பட்டவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். அதுல ஒருத்தன் தானியேல். அந்த தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இவ்வளவு திறமை அடிமையா இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா அந்த தேசத்திலையும் கர்த்தர் அவனுடைய காரியத்தை எப்படி மாத்தினார்? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வருஷத்துல நீங்க இருக்கிற இடம் எப்பேற்பட்ட இடமா இருக்கட்டும், நீங்க சூழ்நிலை, உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், ஐயா என்னோட பேக்ரவுண்டு சரியில்லையா,
என்னை லிஃப்ட் பண்றதுக்கு எங்க சொந்தக்காரங்க யாருமே பெரிய வசதியானவங்க கிடையாதுயா, நான் பெரிய படிப்பு படிச்சவங்க கிடையாது, நான் கேஸ்ட்ல கூட கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட கேஸ்ட், எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல இந்த சிறையிருப்பின் நாட்களிலே சூழ்நிலையிலே கர்த்தர் உங்கள் காரியத்தை ஜெயமாய். அதற்கு ஒரே ஒரு காரியம் அவன் பண்ணா, தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணிக்கிட்டான். என்ன பண்ணிக்கிட்டான்? இருதயத்துல. அதான் போன வாரம் சொன்னேன், எந்த ஒரு பழக்கத்தையும் 10 நாள் என்ன பண்ணிடலாம், மாத்தினீங்களா? 5 மணிக்கு எத்தனை பேர் எந்திரிச்சிங்க? மல்கி தலையை குனிஞ்சு போடுறான். சாயந்தரம் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அங்கிள் அப்படின்றான். தோத்துறான். டீ குடிக்க எங்க அம்மா எழுப்புனாங்க. எத்தனை பேர் பொய் சொல்றதை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணீங்க? ஏன் பாஸ்டர் எங்க பொழப்புல மண்ணலி போடுறீங்க? அதுலதான் எங்க வண்டியை ஓடிக்கிட்டு இருக்குது. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் நல்லா கவனிங்க, நமக்கு உதவி செய்வார். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அவர் 4 ஸ்டெப் உங்களை தள்ளிட்டு போவார். நம்ம தான் முதல்ல எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம தான் எடுத்து வைக்கணும். அப்போ கோபமா இருக்கிறவங்க சோத்திரம், கோபத்தை குறைக்க முயற்சி பண்ணணும். என்ன பண்ணணும்? கோபம் வரும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க 1 2 எண்ணு அப்படின்பாங்க. தோத்திரம் என்ன பண்ணு, 1 2 எண்ணு. ஒருத்தன் இப்படிதான் என்ன சொன்னாங்க, 1 2 3 4 5 என்னன்னு ஓங்கி குத்திட்டானா, ஏன்னா முஷ்டி மடக்கிடுச்சான். அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுது. ஆனா வேதம் சொல்லுது, குமாரத்தைய கேள், நீ சனம் வந்துச்சுன்னா என்ன பண்ணு, உன் அறை வீட்டுக்குள்ள போய் ஒன்னு என்ன பண்ணிக்கோ, ஒளித்துக்கொள். உன் சினம் கடந்து போக மட்டும் என்ன பண்ணிரு, அங்கே இருந்து என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொன்னார், உன் அறை வீட்டுக்குள்ளே போய் ஜன்னல்களை மூடி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, அவர் வெளியரங்கமாய் உனக்கு என்ன பண்ணுவார். அப்ப ரூமுக்குள்ள போயிட்டு நீங்க ஜெபம் பண்ணா போதும், சோத்திரம் பண்ணா போதும். நீங்க கோபப்படுறதுக்கு ஏதுவான காரியம் தான் நடந்திருக்கும். சாதாரணமா கோபம் வராது மனிதனுக்கு. ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய மனிதனுக்குள்ள சுபாவத்தை தூண்டி விடும். இயேசுவுக்கே கோபம் வந்ததுங்க. என் ஜெப வீட்டை, என் பிதாவின் வீட்டை என்னவா மாத்திட்டீங்க, கல்லர் குழியா மாத்திட்டீங்கன்னு. அவருக்கு அவ்வளோ பெரிய சாந்த சொரூபி, அவ்வளோ பெரிய மிகுந்த சாந்தமுள்ள தேவன், அவரே சாட்டை எடுத்து. அப்ப நல்லா கவனிங்க, கோபம் ஒரு சாட்டை உண்டு பண்றாருன்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? கயிறை பின்னணும், அதை கொண்ட ஒரு கம்புல வச்சு புடிச்சு மாட்டி டைட் பண்ணி, அது வரைக்கும் அவருடைய கோபம் அடங்கல. புடிச்சு அடிக்கிறாரு பாருங்க. அப்பா அம்மா எவனாவது ஏத்து கேட்டானா? சரி எவனாவது கேட்டானா? ஒருத்தனு கேட்கல. ஏன்? அவர் செய்யறது கரெக்ட், வேதத்தின்படி கரெக்ட். கோபம் வருவது தவறல்ல. வேதம் சொல்லுகிறது, சகோதரே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமி அப்படின்னா காலையில கோபம் வந்தா சாயந்தரத்துல என்ன பண்ணிடணும், தணிஞ்சிடணும். அப்ப என்ன பண்ணணும்? காலையில போகும் பொழுதும், புருஷன் வேலைக்கு போறாரு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போதுன்னா ஜெபம் பண்ணி அனுப்புங்க. அதே போல வந்த உடனே புருஷன் வேலையை விட்டு வந்துட்டாரா, பிள்ளைங்க ஸ்கூலை விட்டு வந்துச்சா, ஆண்டவரே எங்க பிள்ளைங்களை புருஷனை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றோம்? சாப்பிடும்போது ஆத்திரமா ஜெபம் பண்றோம், சாப்பிட்டு முடிச்ச உடனே ஸ்தோத்திரம் பண்றோமா, ஆண்டவரே நன்றி என்று சொல்றோமா? எத்தனை பேர் சாப்பிடும்போது விக்கிக்கிட்டு செத்து போயிருக்காங்க தெரியுமா? முள்ளு மாட்டிக்கிட்டு, மீன் நல்லா இருக்குன்னு முள்ளு மாட்டிக்கிட்டு செத்து போயிருக்கிறாங்க. நமக்கு நல்லா மீன் உள்ள போய், கறியும் உள்ள போய், சாப்பாடு உள்ள போய், தோத்திரம் இவ்வளவும் உள்ள போய் குத்துக்கலாட்ட உட்காந்துட்டு இருக்குமே, அதுக்கு என்னைக்கா சோத்திரம் பண்ணிருக்கிறோமா? நன்றி சொல்ல பழகுங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்ல நல்ல ஆகாரத்தை சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் வேலனை கொடுப்பார். ஆமே. இப்ப பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இது வாயு வாழ்வு, உருளைக்கிழங்கு வாழ்வு, வாழைக்காய் வாழ்வு, தோத்திரம் வாழ்வு தான், எல்லாமே வாழ்வு தான். சோத்திரம். நல்லா சாப்பிட்டு நல்ல வேலை செஞ்சு வேர்வை வெளியில வந்துருச்சுன்னா என்ன கிடையாது. என்ன? இருதயத்துல தீர்மானம், கோபம் படக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணணும். இப்படி பண்ணுங்களேன். கோபப்படக்கூடாதுன்னு தீர்மானம் பண்றதை விட, நான் சாந்தமா இருக்கணும் ஆண்டவரே, நான் பொறுமையா இருக்கணும் ஆண்டவரே, பொய் சொல்லாம இருக்கணுங்கிறத விட, ஆண்டவரே நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பேசணும், உண்மையை பேசணும் ஆண்டவரே, முடிஞ்ச வரைக்கும் உண்மையை பேச எனக்கு கிருபை கொடுங்க சொல்லி பாருங்களேன். நீங்க சொல்லி பாருங்க. உண்மை பேச 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 அந்த உண்மையினுடைய பவரு உங்க பாதுகாக்கும். அந்த உண்மை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வசனம் சொல்லுதா இல்ல, உண்மை இல்ல மனுஷனுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை தர்றாரா?
பரிபூர்ண ஆசீர்வாதம், the perfect blessing. உண்மையா மனுஷன் நம்பினாலும் நம்பாட்டினாலும், யாரு நம்பலாம் நம்பாட்டாலும், நீங்க உண்மையா கொஞ்சத்துல உண்மை. நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு சிக்னல் வருது, சிக்னல் உங்களுக்கு ரெட்டு போட்டிருக்கு, போலீஸ்கார யாருமே இல்லை, உருன்னு போயிடக்கூடாது, அதுலயும் உண்மையா இருக்கணும். ஏன் அது என்ன போட்டிருக்குது கவர்மெண்ட், ரெட்டு போட்டா நீங்க என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எல்லோ போட்டா என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா நம்மளுக்கு எல்லோ போடுறப்பையும் வந்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கத்துக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயத்துல நீங்க உண்மையா நடக்க பாத்தீங்கன்னா, அடுத்த வீட்டு பொருள் ஒரு குண்டூசி உங்க வீட்டுல இருந்தா கூட நீங்க அடுத்த நிமிஷமே கொண்டு போய் கொடுத்துருவீங்க. சர்ச் முடிஞ்சவன போய் செக் பண்றீங்க, யார் யார் சாமான் யார் அது வீட்டுல இருக்குது, தோத்திரம், எந்தெந்த புக்கு நம்ம கிட்ட இருக்குது, எந்தெந்த சிடி. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிடியை வாங்கிட்டு போவாங்க. அடுத்த உங்க பொருள் நம்ம மேல இருக்கு. அதான் கர்த்தர் சொன்னாரு யாத்திராம 20ஆம் அதிகாரத்துல கடைசி கட்டளையா சொன்னாரு, பிறனுடைய வீட்டையாவது பொருளையாவது வேலைக்கரையாவது ஆட்டையாவது மாட்டையாவது குண்டூசியாவது குக்கரையாவது பிரிட்ஜையாவது எதையாவது நீ என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்க கூடாது. விரும்புறது தப்பு இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் ஆண்டவரேன்னு கேட்கறது தப்பு இல்லை, இச்சிக்க கூடாது. The lust is the very 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 worst thing in the sight of the Lord. தேவனுடைய பார்வையில லஸ்ட் தான், இச்சை தான், விருப்பம் இல்லை. காடையை கேட்டது தப்பு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு போரடிச்சு போச்சு. கேட்காமலே மன்னாவை கொடுத்தவரு இவங்க புத்தி தெரிஞ்சு காடையை கொடுத்துருப்பார, கொடுக்க மாட்டார. கேட்டது தப்பு இல்லை. அவன் எப்படி கேட்டானா, இச்சித்து கேட்டான். இச்சித்து கேட்டா என்னத்தை இச்சிதா, எகிப்துல நாங்க இப்படி சாப்பிட்டோமே பாருங்க, கம்பேரிட்டிவ். அங்க போயிட்டான். அப்பதான் கடவுள் வேண்டாம், அந்த அத்தனை அற்புதங்களை செஞ்சு உங்களை அங்கிருந்து கொண்டு வந்தேனடா, உங்க புத்தி மறுபடியும் அங்க போயிடுச்சே. அதனாலதான் அவன் கேட்டதை கொடுத்தாரு. கொடுத்துட்டு இச்சித்த ஜனங்களை அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தொகை எவ்வளவா இருந்துச்சான், 24,000 பேர். அந்த இடத்துக்கு பேரு கிப்ரோத் அத்தாவான்னு ஒரு பேரை கொடுத்தார். இச்சை மட்டும் கூடாது. பார்க்கலாம், ஒரு வீட்டுக்கு போறோம், புதுசா வீடு கட்டியிருக்காங்க, கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க, நம்ம பரவாயில்ல நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்குங்க, அது நல்லா இருக்குங்க. சில பேர் கண்ணு பாருங்க அப்படியே ஊத்து பார்ப்போம். இங்க பூச்சி வேலை சரியில்லையே, கொத்தனார் சரியில்லையே, பெயிண்டர் சரியில்லையே, ஜேசுராஜ் சரியா அடிக்கலையே இருக்கும். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த இடத்துக்கு போனாலும் சரி பிளஸ் பாராட்டுங்க. அல்லேலூயா. நல்லதை சொல்லுங்க, குறை இருக்கும், யாருக்கும் குறை இல்லாம இருக்கவே இருக்காது. நீங்க தாஜ்மஹாலை போய் பார்த்தா கூட, எத்தனை பேர் தாஜ்மஹால் பார்த்திருக்கீங்க? போங்க, வாழ்க்கையில ஒரு தடவையாவது நடந்தாவது போய் பார்த்துட்டு வாங்க. அந்த மாதிரி பில்டிங் எல்லாம் பக்காவா பார்க்கணும். அருமையான ஒரு இடம், சோத்திரம். அதை நீங்க ஒரு சுத்தி வந்தாலே 1.5 கிலோ வீட்டு குறைஞ்சிடும். தோத்திரம். அவ்வளவு பெரிய ஏரியா, அவ்வளவு அட்டகாசமா கட்டியிருக்கிறான் அந்த ராஜா. அந்த 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 பளிங்குக்கல் கட்டியிருக்கிறான் பாருங்க. அந்த காலத்துல நம்ம ஆளுங்க மட்ட பலகையை வச்சு கல்லை தட்டினா கூட ஒரு பக்கம் அவ்வளவு நூல் பிடிச்ச மாதிரி கட்டியிருக்கிறான் அந்த காலத்துல. உண்மையாவே டெக்னாலஜி இல்லாத காலத்துல எவ்வளவு அருமையா கட்டியிருக்கிறாங்க. நான் பார்த்து ரசிச்சேன். அது ஒரு கல்லறை தான், ஒரு அம்மாவுடைய சமாதி தான். ஆனா அந்த கட்டடக்கலை பாருங்க, அருமையா கட்டியிருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்லி நான் இங்க என்னத்துக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில சின்ன காரியத்துல உண்மையா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தீர்மானம் பண்ணணும். ஏன்னா இருதயம் தான் மிக மிக முக்கியம். இருதயம் சொன்னா என்னது, இந்த சில படங்கள்லாம் இயேசு கிறிஸ்து இப்படி திறந்து காமிச்சா இங்க ஒண்ணு இருக்குமே, அது கிடையாது. ஸ்பிரிட், ஆவி எங்க போட்டிருக்குது பாருங்க. பேதுரு எழுதும்போது எழுதுறாரு, இருதயமாகி ஆவியிலே அமைந்திருக்கிற குணமே. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் படிங்க. ஏன் 3ஆவது வசனத்துல பண்ணுங்களேன். மயிரை பின்னி. அப்போ உடனே இதை வச்சுட்டு நிறைய பேர் மயிரை பின்னாமலே இருப்பாங்க. அப்புறம் பேன் போட்டுட்டு வருவாங்க. பஸ்ஸில் போகும்போது ஊர்பட்டவன் மண் தகவல் கண்ணு மேலெல்லாம் படும். சாப்பாடெல்லாம் பார்த்தா தோத்திரம் முட்டாக கிடக்கும். மயிரை பின்னினா, பேதுரு இந்த காலகட்டத்தில் எழுதும் பொழுது கிரேக்கர்கள் வந்து தலையை பின்றதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் டெக்கரேஷன் பண்ணுவாங்களாம். இந்த சடங்குகளுக்கெல்லாம் இப்போ பெண்களுக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பின்னாடி ஒரு மாதிரி என்னம்மா அந்த இதெல்லாம் வச்சு ஒரு அதுக்கே வந்து ஒரு 2000-3000 ரூபா கேட்பாங்க இல்லைங்களா, அந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்க வந்து அந்த மேக்கப் பண்ணி இது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவாங்களாம் கிரேக்கத்தில். அந்த மாதிரி பின்னி நீங்கள் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணி புருஷனை நீங்கள் ஆதாயம் பண்ண நினைக்காதீங்க. அப்புறம் பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு. அப்படின்னா என்ன, இதெல்லாம் வேண்டான்னு அவர் சொல்லலை.
இதை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் பொண்ணை போடாதங்கிறானே. அடுத்து உயர்ந்த நகை மட்டும் போட மாட்டேங்கிற. வசனத்தை நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்க கூடாது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இது மாத்திரம் உனக்கு அலங்கரிப்பா இல்லை, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். நல்லா கவனிங்க. வீட்டை விட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நல்லா பின்னி தோத்திரம், நல்லா ஹேர் பின்லாம் குத்தி நல்லா பண்ணிட்டு போறோம். சில பேர் போய் பியூட்டி பார்லர்ல போயிட்டு கூட பண்றோம் தோத்திரம். கல்யாண வீட்டில் போய் உட்கார்ந்த உடனே அங்கே உள்ளே இருக்கிற ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ இப்போ தானே 2000 ரூபா கொடுத்து தலையெல்லாம் கொண்ட போட்டோன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ண சொரிய ஆரம்பிச்சிருவோம். ஏன் உள்ளே இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு? அழிக்க ஆரம்பிச்சிடறாரு பேனு. 2000 ரூபா கொடுத்தாலும் அப்போ அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்தில் நம்மளே அழிச்சிருவோம் சில காரியங்கள்லாம். ஆனால் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம், எல்லாம் சொல்லுங்க சாந்தம். அதான் பாருங்க சாந்தம். கோபப்படுத்துகிற காரியங்கள் நிறையா நடக்கும், பக்கத்திலே இருக்கும், வீட்டில் நடக்கும், எல்லாம் நடக்கும். கோபப்படுறது ரொம்ப ஈஸி. ஆனால் கோபப்படுற நேரத்தில் அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப 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 கஷ்டம். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் எவ்வளோ கோபப்படுத்துறாங்க தெரியுமா? நான் மெல்கிய காலையில் 5 மணிக்கு எந்திரானா சாயந்தரம் 5 மணின்னு சொன்னோடனே அவன் கோபம் வந்துருச்சு. மனசுக்குள்ளே திட்ட ஆரம்பிச்சிட்டான். பாசு எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறான், இனிமேல் இங்கே உட்காரக்கூடாது, உள்ளே போய் உட்காந்துறேன்னு யோசிக்கிறான். தோத்திரம். கோபப்படுத்துகிற காரியம் நிறையா நடக்கும்போது நமக்கு எவ்வளோ ஈஸியாக வருது. இயேசு கிறிஸ்துவ தாடையை பிடிச்சி இழுத்தானுங்க. எதை பிடிச்சி இழுத்தானுங்க? தாடி மயிரை பிடிச்சி இழுத்தானுங்க. எச்சு துப்புனானுங்க, காரி துப்புனானுங்க. யோசித்து பாருங்க, காரி துப்புனானுங்க, அடிச்சானுங்க, என்னென்னமோ பண்ணாங்க. நமக்கு யாராவது ஒருத்தர் ஒன்று சும்மா லைட்டாக பஸ்ஸில் தட்டிட்டா என்ன கோபம் வருது? வந்துருச்சு பாரு, கழிச்சல போக மிதிக்கிறதுக்குனே வந்துருச்சு பாரு அப்படின்றோம் தோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணாங்க. அவர் சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய சத்தம் வீதியிலே கேட்கப்படவில்லை. நம்ம சத்தம் வீட்டை விட்டு வெளியிலேயே கேட்கக்கூடாது. அதனால என்ன பண்ணுங்க, டிவி சவுண்ட் ஜாஸ்தி போட்டு புருஷன் அடிங்க தோத்திரம். ஏன் எங்க சத்தம் தான் கேட்கக்கூடாதுங்களே பாஸ்டர்? ஆமா, ரொம்ப முக்கியம். சாந்தமும் அமைதலும் இல்லை. நல்லா கவனிங்க, சாந்தம் வேற அமைதல் வேற. சாந்தம் இருக்கும் சில பேருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா பதட்டமா இருப்பாங்க, கோபப்படுவாங்க, ஆனா சாந்தம் ஆயிடுவாங்க. ஆனா அவங்க அப்படியே அது வேற மாதிரி காமிக்க முடியும். பாத்திரம் இங்க டம்முன்னு போகும், இது டமால் டிமில் அடிக்கும். அதுலயே புரிஞ்சுக்கலாம், ஆஹா ஏதோ நடக்குதுடா சோத்திரம். இல்ல அருமையானவர்கள், இருதயமாகிய அதுக்காக சொல்ல வந்தேன். அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் இந்த குணம் எல்லாம் சீக்கிரத்தில் வெளிப்படாது, மறைந்திருக்கும். இப்ப நான் மெல்கி சீக்கிரத்தில் கோபப்பட வைக்கலாம். அவனுக்கு சோத்திரம் பாஸ்டர், தோத்திரம் பாஸ்டர், நல்லா இருக்கு பாஸ்டர், இன்னும் 2 குத்துங்க நான் சொல்லுவான். அப்பா என்னப்பா நீ இனிமே முன்னாடி உட்கார வைக்காதப்பான்னு திட்டுவான். கோபப்படுத்திட முடியும், ஆனா அவனை சாந்தப்படுத்துவது. நான் குத்துனா கூட அவன் அமைதியா சிரிச்சுக்கிட்டே இருந்தான்னா சோத்திரம், அவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அதுக்கு தான் நமக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். பதிலுக்கு பதில் பேசுறது ரொம்ப ஈஸி அருமையானவர்களே. பழிக்கு பழி வாங்குறது ரொம்ப ஈஸி, எல்லாம் நடக்கும். அதனால அந்த தானியேல் பாருங்க, அவ்வளோ பெரிய அந்நிய தேசத்துல அடிமையா கொண்டு போகப்பட்டாலும் தன் இருதய தேசத்துல நான் எப்படி இருந்தாலும் சரி, எதையும் வச்சு கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன், மகிமை. அதனாலதான் வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஆவியினாலும் தேவனை என்ன பண்ணுங்கள், மகிமைப்படுத்தணுமா? எதனாலையும் மகிமைப்படுத்தணும்? வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. சரீரம் யாருக்கு உடையது? யாருக்கு உடையதுங்க? சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க. இந்த சரீரம், நல்லா தொட்டு சொல்லுங்க, இந்த சரீரம் தேவனுக்குரியது. ஆகையினால் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவன் நம்முடைய சரீரத்தை எப்படி சிஸ்டமேட்டிக்கா உண்டாக்கி இருக்கிறார் தெரியுமா? ஒரு கெட்டு போன பொருளை நீங்க சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அது என்ன பண்ணுதான், முதல்ல போகாதபடிக்கு மூளை தடுக்க பாக்குது, ஆனாலும் உள்ள போயிடுதான். போன உடனே அதை வெளியேற்றுறதுக்கு வாந்தியை ட்ரை பண்ணுதான். போட்டு என்ன பண்ணிடுறோம், ஐயோ வாந்திங் வராதபடிக்கு
ஏதோ ஒரு ஒன்று அதுக்கெல்லாம் பேர் மாத்திரை இருக்கு பாருங்க, வாமிட்டிங் வர அப்படி அடைக்கிறோமா. ஆனாலும் உடம்பு அந்த விஷத்தை எப்படியா வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அடுத்து மேலே விடுறத விட மாட்டேங்கிறான், அந்த கீழே தள்ள பார்க்குதான் மோஷன் மூலமா பேதி மூலம் அதையும் அரெஸ்ட் பண்ணிடுறோமா. ஆனாலும் உடம்பு என்ன பண்ணுது, இந்த விஷத்தை எப்படியாவது வெளியேற்றணும். ஏன்னா கடவுள் அப்படி சிஸ்டமா பண்ணியிருக்கிறாரு, எப்படியாவது வெளியே வேர்வை மூலமா வெளியேற்றுதான். அப்படி வெளியேற்றும் பொழுது தோல் என்னவாகும், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன பிடிச்ச என்னது ஒரு மாதிரி சோக பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்கின் ஃபால்டரி வரும் பாருங்க, அந்த மாதிரியாவது விஷத்தை வெளியேற்ற பார்க்குதான். உடனே நம்ம போய் ஸ்கின் டாக்டர்கிட்ட பார்த்து, டாக்டர் என்னுடைய அழகு மேனியில் இப்படி புள்ளி புள்ளியாக வந்தது என்ன, உடனே ஏதாவது ஒன்று பண்ணுங்கோ. அந்த உடம்பு என்னதான் பண்ணும். தேவன் அப்படித்தாங்க நம்ம சரீரத்தையும் ஆவியவும் அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், கண்ட குப்பைகளையும் கண்ட கழுதைகளையும் கேட்கறதுனால மூலமாக நினைப்பதின் மூலமாக நம்முடைய ஆவியையும் சரீரத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வெறும் சாப்பாடு மாத்திரம் உடம்பு கெடுக்கிறது இல்லைங்க, நினைப்பே என்னத்தை கொடுக்குமா, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும்பா. ஃபர்ஸ்ட் திங்கிங். இதை இன்னைக்கு சாப்பிட போறோம்னு உடனேவா நினைக்கிறோம், உடனேவா சாப்பிடுறோம். இன்னைக்கு தோத்திரம், ரம்யாவுக்கு பர்த்டே, சோத்திரம், என்ன சாப்பிடலாம், நேத்தே ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கோம். காடை பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, நேத்தே நினைக்கிறோம். பிறந்த நாள் அன்னைக்கு யாராவது ஃபாஸ்டிங் போட்டிருக்கீங்களா? தினேஷ் பர்த்டேக்கு ஃபாஸ்டிங் சொல்லுங்க பாஸ்டர். ஏன் பர்த்டே அன்னைக்கு ஃபாஸ்டிங் போடணும். தோத்திரம் செஞ்சா எவ்வளவு செலவாகுமோ அந்த காசை கொண்டு யாரோ ஏழைகளுக்கு கொடுக்கணும். ராமன் சொல்ல மாட்டீர்களே, தப்பு இல்லையே. நம்ம அப்போ உனக்கு இன்னைக்கு பிரியாணி லேதுன்னு மைனா லேது. நன்மைகளை செய்யணும் விருப்பம் போடுறார். இந்த வருஷம் பூரா உங்களுக்கு திருப்பி தருகிற ஆண்டு. எதையெல்லாம் இழந்தீங்களோ, எதையெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில கசப்பை கொண்டு வந்துச்சோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில வந்து வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கோ, அதையெல்லாம் நன்மையாக திருப்பி தருகிற ஒரு ஆண்டாக நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம கொஞ்சம் தீர்மானம் பண்ணணும். கடவுளோட என்ன பண்ணணும், ஒத்துழைக்கணும். We have to coincide with God. அவரோடு இணைஞ்சு நடக்கும் பொழுது அவருடைய நுகம் லெகுவாயும் மெதுவாயும் இருக்குமா. ஏன் அவர் நம்ம நுகத்தை சுமக்கிறார். அருமையானவர்களே, இந்த தானியோடைய வாழ்க்கையில இருதயத்திலே தீர்மானம் எடுத்துக்கொண்டா. உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி இருதயத்தோட, முழு இருதயத்தோடு, பாத்தீங்களா? நம்ம அன்பு கூர்ந்தா எப்படி அன்பு கூறணும், முழு. பாருங்க, நம்ம இவன் அடிபட்டான, நம்ம கிறிஷ் அடிபட்டு அந்த நான் வரக்குள்ள அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பாவம் பக்கத்து விட்ட அம்மா, அவங்க கையெல்லாம் ரத்தம். அவங்க சொல்லும்போது அவங்களே அந்த பதைக்கிறாங்க. அவங்க பிள்ளை கிடையாது. பிரதர் மேலே வராரு, மூச்சு வாங்குது, சொல்லக்கூட முடியல. அப்போ நம்ம எவ்வளவு அன்பு செலுத்தினால் ஒரு பிள்ளைக்கு அடிபடும் போது எவ்வளவு துடிக்கிறோம் பாருங்க. நமக்கு அடிபட்டதை விட துடிக்கிறோம். அதே போலதான் ஆண்டவரிடத்துல நம்ம துதி செலுத்தினோம்னால எப்படி செலுத்தணுமா, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு. அப்ப கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு ஸ்ட்ரென்த் வரணும். பாருங்க, நாங்க இந்துக்களா இருந்தவங்க பாருங்களேன், இந்த பங்குனி உத்திரம்லாம் இப்ப இந்த வரப்போகுது. எங்க அண்ணன் நேற்று கூட சொன்னார். அப்ப அந்த உத்தரத்துக்கு ஆடுவாங்க பாருங்க, சாமி ஆடுவாங்க பாருங்க. என்ன ஆட்டம் ஆடுவாங்க தெரியுமா? இந்த பக்கம் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு பின்னாடி தேர் வேற குத்திருப்பாங்க முதுகுல. என்ன ஆட்டம் ஆடிட்டு வருவாங்க அவங்க. அந்த விக்கிரக தெய்வத்துக்கு அந்த ஆவியில அவ்வளவு பலத்தோடு அவங்க ஊர் ரோடெல்லாம் சுத்தி வரணும். தோத்திரம். அவ்வளவு அந்த தெய்வத்துக்கே அவங்க அவ்வளவு முழு பலத்தையும் செலவு பண்றாங்க. அது ஆசீர்வதிக்காது அடுத்த பிரச்சனை. ஆனா நம்ம தெய்வம் அப்படி எதையுமே விரும்பவே இல்லை. நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக பிக்கப்பட்டார். அதனால நம்ம அளவு குத்த தேவையில்லை, நம்ம தீ மிதிக்க தேவையில்லை.
உன் பிள்ளையை தீ கிடக்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வேல் குத்தாத, உன் சரீரத்துல இது கூட போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? இப்ப நிறைய கலாச்சாரம் மாறி டாட்டு என்ன போடுறாங்களாம், டாட்டுன்னு ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தோத்திரம். நேற்று பழைய வீட்டுல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அப்ப எங்க அம்மா கையில எல்லாம் பாத்தீங்கன்னா வாழவி மேலாம் பச்சை குத்திருப்பாங்க. 95 வயசுல இருக்கிறாங்க. தோத்திரம். அப்போ அவங்க கேட்டாங்க, அப்போ பச்சையெல்லாம் குத்திருக்கீங்களே, அது சின்ன வயசுல குத்துனது அப்படின்னு. அந்த காலத்துலலாம் பச்சை குத்துவாங்க. அது ஒரு பச்சை குத்துனா சும்மா ஈஸின்னு நினைக்காதீங்க. டாட்டு குத்துனா வலிக்குமா? வலிக்குமா? ஆனால் அது எப்படின்னா ஊசியை வச்சுக்கிட்டு மயில் இறக காய்ச்சி அதில் கொஞ்சம் ஒரு இதெல்லாம் கலந்து அதை வச்சுக்கிட்டு தொட்டு குத்துன்னு குத்துவாங்க. நான் சின்ன வயசில் 7வது படிக்கிற வரைக்கும் சப்பிக்கிட்டு இருந்தேன், விரல் சப்பிக்கிட்டு இருந்தேன். விட மாட்டேன்ட்டேன். புட்டு சின்ன பாருங்க என்ன கூட குத்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்து தெரியும், டெலஸ்கோப் வச்சு பார்த்தா. பச்சை குத்துறதுக்கு அப்புறம் தான் விட்டேன். அது வேற வழி இல்லாமல் குத்துனது. இன்னைக்கு நிறைய பேர் காசு கொடுத்து என்ன பண்றாங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் சரீரம் தேவனுக்கு கிரயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ வந்து எதையும் வரைஞ்சிக்கிட்டு கிடக்க கூடாது. பாத்திரம் ராமன் சொல்லுவோம், ஐயோ தெரியாம வரைஞ்சிட்டோமே பாஸ்டர், அதுக்காக போய் மறுபடியும் போய் அழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. தோத்த உரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். இனிமேல் செய்யாமல் இருக்க விடவும். அப்ப கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் என்ன பண்ணுங்க, அப்ப பண்ணணும். அப்ப சொல்றாரு முழு இருதயத்தோடும். உபாம் 11:13 படிங்க. உபாம் 6:5 படிச்சீங்களா? 6:5 அடுத்து 6:6 படிங்க. எதுல இருக்கணுமா? இருதயத்துல இருக்கணும். நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இருதயமாகிய பலகையில என்ன பண்ணி வை, எழுதி வைக்கணும்ன்றார். அந்த காலத்துல ஸ்லேட்டு பலகைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. தெரியுமாடா? ஸ்லேட்டு எழுதியிருக்கியாடா மில்கி? ஸ்லேட்டு குச்சி வச்சு பல்பத்தை வச்சு எழுதுவோம். தோத்திரம். சின்ன வயசுலாம் ஆத்து மணல்ல தான் முதல்ல ஆனான்னு எழுதி கொடுப்பாங்க. அப்ப ஸ்லேட்டு பலகையில் எழுதினா கூட அழிச்சிடலாம். ஆனா இருதய பலகையில் எழுதுனா என்ன பண்ணக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நீதிமொழிகள் 4:23 சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணிக்கொள். எதை காத்துக்கொள்ளணுமா? எல்லா காவலோடும். அப்படின்னா என்ன? எல்லா காவலோடுனா என்ன? இப்ப பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா அவருக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடுறாங்க. அன்னைக்கு பிரதர் சொன்னாரு, நம்ம ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப ஒரு டாக்டர் ஸ்டான்லியில இருந்து ஜிஹெச்சுக்கு வந்திருக்கிறார் ஆபரேஷன் பண்றதுக்கு, எமர்ஜென்சிக்கு. போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்களாம், அவ்வளவு டைட் செக்யூரிட்டி. பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்தை கடக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் கடக்கும் போது எல்லாருடைய செல்போன் என்னவாயிடுச்சான், ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் இல்ல. பாருங்க எவ்வளவு சேஃப்டியா போறாங்க பாருங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர், நாட்டினுடைய முக்கியமான மந்திரி, அவரை பாதுகாக்கிறதுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு. அது மாத்திரமில்ல, ஏன்னா இவனா செல்போன்ல என்ன வச்சிடக்கூடாது, டைம் பாம் வச்சிடக்கூடாதுன்ட்டு அவர் போறதுக்கு முன்னாடி 1/2 ஹவருக்கு முன்னாடி எல்லா செல்போனும் என்ன பண்ணிருந்தான், ஜாம் ஆயிடுது. அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் தன்னை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு பாதுகாப்புனா, உங்க வாழ்க்கையில தேவன் நன்மையா திருப்தி ஆகணும்னு சொன்னா உங்க இருதயத்தை இதே போல என்ன பண்ணிக்கொள்ளணுமா, 5 அடுக்கு 6 அடுக்கு சேஃப்டியோட இருக்கணும். இருதயத்தில் எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது, எல்லா நினைவுகளையும் கொண்டாடக்கூடாது. 139ஆம் சங்கீதம் நினைக்கிறேன் 23ஆம் வசனமா பாருங்க, நல்ல வசனம் இருக்கும் பாருங்க. 139ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை என்ன பண்ணிக்கொள்ளும், அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். பாத்தீங்களா, ஏன் இருதயத்துலதான் சிந்தனை உண்டாகும். அதனாலதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதும்போது சொன்னார், என்ன தெரியுமா, உங்க இருதயத்துல தேவ சமாதானம் ஆளணும்னா நீங்க என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் என்னவெனில் உண்மையுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நீதி எதுவோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, அவைகளையே நல்லா கவனிங்க. அப்ப இந்த இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும்னா நம்ம இருதயத்துல எதை சிந்திக்கணும், வாசிங்க. உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள். What are the disciplines, characters? பைபிள்ல எத்தனை டிசிப்ளின் கேரக்டர்ஸ் இருக்குது. யோசேப்பு, தானியேல் இருக்கா இல்லைங்களா? அப்ப இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யோசிக்கணும். உண்மையானவன் யாரெல்லாம் இருக்கான் பைபிள்ல? மோசே உண்மையுள்ளவன் போட்டிருக்குது, எசேக்கியா உண்மையா செஞ்சான்னு போட்டிருக்கு, தானியேல் உண்மையுள்ளவன் போட்டிருக்குது. அப்ப உண்மையுள்ளவனை பத்தியே யோசிக்கணும். அப்புறம் நீதி, யாரு நீதியா செஞ்சான்? யோசேப்பு நீதிமான் சொல்லியிருக்கு, லோத்து நீதிமான் சொல்லப்பட்டிருக்குது.
நீதிமான் யாரெல்லாம் என்ன நீதி செஞ்சாங்க அதெல்லாம் யோசிக்கணும். அப்புறம் கற்புள்ளவைகள், கற்பு காரியம். அடுத்து அன்புள்ளவைகள், அன்பு. யாரெல்லாம் அன்பு காட்டினாங்க, யார் ரொம்ப அன்பு காட்டினாங்க, அதிகமா அன்பு காட்டினாங்க, அதையெல்லாம் யோசிக்கணும். நற்கீர்த்தி, நற்கீர்த்தி. புண்ணியம் எதுவோ தபித்தாளை குறித்து வேதம் சொல்லி அவர் நற்கிரியை செய்திருந்தார், அதனால அவருடைய புண்ணியம் புகழ் ஃபேமஸ் ஆயிடுச்சு. புண்ணியம் எதுவோ, எதெல்லாம் புண்ணியம் சொல்றாங்கல்ல, 4 பேர் புண்ணியம் ஜெயிப்பா அப்படின்னா என்னது புண்ணியம்? எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? எங்க அண்ணன் சொல்லுவார், அம்மாவாசை கூட நீ என் தேவை தின்ட்டு போடா, அப்பா தேவசத்துக்கு மட்டும் ஒரு 4 பேருக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுறா அப்படிம்பார். வேட்டி சட்டை எடுத்துக்கிறது தப்பு கிடையாது, ஒரு புண்ணியம். நம்முடைய அப்பா ஞாபகத்தில் ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு 4 பேர் சாப்பாடு போடுறது, அப்ப என்ன புண்ணியம்? நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யறது புண்ணியம். அடுத்து புகழ் எதுவோ அவைகளையே, நல்லா கவனிங்க, அவைகளையே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. பாருங்களேன், உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், உங்க காரியம் ஜெயமாயிருக்கும். தானியேலுடைய காரியம், அவனை எவ்வளவோ குற்றம் தேடினாங்களாங்க, முகாந்திரம் தேடினாங்களாம். அதை மட்டும் வாசித்து முடிப்போம் பாருங்களேன். தானியேல் மேல அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்களாம். 6ஆம் அதிகாரமா தானியேல், வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பாருங்க, எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். பிசாசுடைய வேலை நம்மளை எப்படியாவது கீழே தள்ள, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு எல்லாம் நல்லா இருக்கும். அந்த பிரதரா எல்லாம் பெர்ஃபெக்ட்டுங்க, ஒரே ஒரு சின்ன விஷயம் அதான் சொல்லுது, வேதம் சொல்லுது, செத்த ஈக்கள் நறுமண தைலத்தை என்ன பண்ணி போயிடுமா? நாரி போக பண்ணுமா? நறுமண தைலம் தான். ஆனா ஒரு செத்த ஈ விழுந்துருச்சுன்னா அந்த தைலத்தை என்ன பண்ண முடியாது, நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே போலதான் நீதிமான ஏதாவது ஒரு விஷயத்துல பிசாசு என்ன பண்ண பாப்பா? தள்ளுறதுக்கு பாப்பா. நீங்க எல்லாரும் குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள், ஆனாலும் நல்லா கவனிங்க, ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க கூடாது இருந்தது. ஏன் காரணம் என்ன? அவன் எப்பவும் உண்மையா இருந்தான். நம்ம டயத்துக்கு டைம் உண்மையா இருந்தோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ, இது பகல்ல உண்மையா இருக்குது, வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்குது, வீட்டுக்கு வந்தா வேற மாதிரி இருக்குது. ஆனா அவன் எப்பவுமே உண்மையா இருந்தான். தடவி தடவி கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியாதனால கடைசியில் அவனை எப்படி மாட்ட வச்சாங்க? இவனை எப்படா மாட்ட வைக்கலான்னு பார்த்தா தேவனுக்கு அடுத்த விஷயத்துல தான் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியும். உடனே ராஜா கிட்ட ஒரு உத்தரவு போட வச்சாங்க. என்ன? எந்த வேண்டுதலா இருந்தாலும் ராஜா கிட்ட தான் சொல்லணும், வேற யாருகிட்ட என்ன பண்ணக்கூடாது? பிரேயர் பண்ணக்கூடாது. ஆனா இவனும் எப்பொழுதும் போல ஜன்னலை மூடி வச்சுட்டா ஜெபம் பண்ணக்கூடாது. ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு எருசலேமை நோக்கி என்ன பண்ணானா? எருசலேமை நோக்கி என்ன பண்ணானா? ஆமா, பாபிலோன் வந்து மேற்கு பக்கம் வடக்கு பக்கமா திசை திரும்பி அவன் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணான். பார்த்துட்டாங்க, ஆஹா பார்த்துட்டாங்க. உடனே மீதியா ராஜாட்ட போய் சொல்றான். அந்த ராஜா கடந்து தவிக்கிறாங்க, இப்படியாவது தானியேலை தப்பு வைக்கன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வரைக்கும் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அந்த ரூல்ஸ் படி சாயந்தரமான தண்டனை கொடுக்க கூடாது. சோ சாயந்தரம் ஆகட்டுன்னு அந்த வசனம் பாருங்களேன், அது அப்படிதான் போட்டிருக்குது. 6ஆம் அதிகாரம் 13வது வசனமா? இல்ல 14வது வசனம் படிங்க. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு, நல்லா கவனிங்க, நீங்க உண்மையா இருந்தா எந்த ராஜா கட்டளை போட்டாரோ அந்த ராஜாவே காப்பாற்றுவார். காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன். அதனாலதான் பாருங்க, கிறிஸ்தவ கல்யாணம்லாம் பிஃபோர் 6 o'clock பண்ணணும். அடக்கமும் எத்தனைக்குள்ள பண்ணணும்? பிஃபோர் 6 பண்ணணும். ஏன் சாயந்தரம் கல்யாணம் வைக்கிறான் இன்னைக்கா யோசித்து பார்த்தீங்களா? அஸ்தமிக்கிறதுக்குள்ள முடிச்சாகும் தோத்திரம். ஏன்னா வேதத்தின்படி ஒரு நாள் 6 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. நம்ம முடிகிற நேரத்தில் கல்யாணம் வைக்கல, ஆரம்பிக்கிற நேரத்தில் கல்யாணம் வைக்கிறோம். ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இவன் எப்படியாவது அஸ்தமிக்கு மட்டும் என்ன பண்ணி கொண்டிருந்தானா? பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்ப அவங்களே ராஜாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீ கட்டளை போட்டா அதை மாத்தக்கூடாதப்பா, அது மேதிய பெர்சியாவுடைய பிரமாணமா இருக்குது, நீ இப்படி யோசித்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்ன வேற வழியே இல்லை. எங்க தூக்கி போட்டான்? சிங்கக்கவியில தூக்கி போட்டான். சிங்கக்கவியில தூக்கி போட்டாங்க. ஆனாலும் ராத்திரி பூரா அந்த ராஜாவுடைய மனசு எப்படி இருந்துச்சா? அப்படியே ஐயோ என்ன நடந்துச்சோ. காலையில விடிஞ்ச உடனே நேர கெபிக்கிட்ட வந்து கத்துறான் பாருங்க. 26வது வசனம். ராஜா
தானியேலே, ம். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ம். நீ இடைவிடாமல் எப்ப எழுந்தானா? காலமே கிழக்கே வெளுக்கும் போதே எந்திரிச்சிட்டான். ராஜா எப்பவுமே இந்த காலையில எந்திரிக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் 10 மணி 11 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ராஜா எப்ப எந்திரிச்சிட்டாரா? 19 வசனம் படிங்க. கிழக்கு வெளுக்கும் போது, அப்படின்னா சூரியன் உதிக்கிறப்பயே என்ன பண்ணிட்டாரு? எந்திரிச்சு சிங்கம் கெபிகளில் தீவிரமாய் போனான். கிட்ட வந்த போது துயர சத்தமா எப்படி கூப்பிடுறான்? ஏன்னா அவனுக்கு பயம். ராத்திரியில சிங்கம், ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த ஒரு சிங்கத்தை பத்தி. போட்டா எல்லாத்தையும் தின்னுபிடுமே. துயர சத்தமா கூப்பிடுறான். தானியேலே, ராமேன் சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அந்த தேவனை தான் நீங்களே நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் உண்மையா இருந்து பாருங்க. இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இனி நான் எந்த சூழ்நிலையும் உண்மை பேசுவேன், எந்த சூழ்நிலையிலும் சாந்தமா பொறுமையா இருப்பேன், எந்த சூழ்நிலையும் பதட்டப்பட மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டேன். உண்மை உள்ளவையிலே நினைப்பேன், கற்புள்ளவையிலே நினைப்பேன், நீதி உள்ளவையிலே நினைப்பேன். இவைகளே சிந்தித்துக் கொண்டிருந்தால் முடிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவதா நிரப்ப கடவுதா? உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. எதை நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கிறோம், எதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாம் அந்த உலகத்துல இருப்பா நமக்கு கெடுதி செய்யறவங்க தான். சொந்தக்காரங்க நமக்கு துரோகம் பண்றவங்க தான். நம்ம வளர்த்து ஆளாக்குனவங்களே நமக்கு கெடுதி நினைப்பாங்க தான். அதையெல்லாம் யோசிக்காதீங்க. உண்மைகளோடு நினைங்க, கர்த்தரை நினைங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த எவ்வளோ பெரிய சிங்க கபியில போட்டாலும் சரி, கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. எல்லாரும் கண்களை மூடுவோமா? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அணுகாமல் காத்திடுவார். எல்லாரும் கரங்களை தடி. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அணுகாமல் காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்ப, அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அணுகாமை காத்திடுவார். எல்லாரும் சொல்லுவோம். சிங்கக்கேபியோ குங்கி வந்தாலும் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் என் கொண்டேனே சாத்தானை சாமுத்திரம், ஆவியினால் வெல்வேனே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அணுகாமல் காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காத்தவர், சிங்கக்கேபியோ
அடிமைத்தனத்திலே தானியனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது ஆண்டவரே. சிறையிருப்பின் தேசத்தில் என்னுடைய வாழ்க்கையை முன்னிருந்தது போல நீ நிறுத்தினீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இருதயத்திலே எடுத்திருக்கிறோம் ஐயா. நீ வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அமைதலுள்ள ஆவியோடு கூட ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் நடந்து தானியேலுடைய வாழ்க்கையிலே எப்படி எல்லா காரியமும் ஜெயமாய் இருந்ததோ, ராஜாவே பதைத்து விடியற் காலமே எழுந்து வந்து துயர சத்தத்தோட ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருந்தாரா என்று கேட்கும்படியான அந்த சத்தத்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீ துணிக்க பண்ணும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விமோசனங்கள், வியாகுலங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு மாற்றி நன்மையினால் திருப்தியாக்குவதாய் முன்னிருந்தது போல அவருடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்காக ஸ்தோத்திரமானவர். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய சமாதானத்தோடு வழிவிட்டு அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் எங்கள் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் கர்த்தருடைய வரையை மட்டும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே அவர் பரிசுத்த, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல